நம்ம வீட்டில் வந்து பேப்பரும் இருக்குது, நார்மல் நியூஸ் பேப்பர் இருக்குது, நம்ம வீட்லேயே கரன்சி நோட்டும் இருக்குது, ரெண்டுமே பேப்பர் தான். ஆனால் நம்ம ஏன் வந்து நியூஸ் பேப்பருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், நம்ம பாக்கெட்டில் இருக்க 100 ருபீஸ் நோட்டுக்கோ 200 ருபீஸ் நோட்டுக்கோ வேறு வேல்யூ கொடுக்குறோம்? ஏன்னா எப்போ ஒரு பொருளுக்கு வந்து நம்ம வேல்யூ இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் வி ஸ்டார்ட் கன்சர்விங் இட், ப்ரிசர்விங் இட். அதை தான் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து வெல்த்னு வேஸ்ட்டுக்கு அசோசியேட் பண்ணுறாங்க ஃபார் 3 ரீசன்ஸ். ஒன்று, த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் வேஸ்ட், த என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாட் ஹேண்ட்லிங் வேஸ்ட் ப்ராப்பர்லி, தேர்ட் வந்து த பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சிட்டிசன் ஆஸ் அ ஹோல். அப்போ இந்த 3 விஷயம் தான் ப்ரைமரி 3 பில்லர்ஸ் ஆஃப் வெல்த் அசோசியேட்டட் வித் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எக்கனாமிக்ஸ்ன்னு நான் சொல்லும் போது வேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி கலெக்ட் பண்ணுறோம், எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், வேஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுற இடத்துக்கு எப்படி கொண்டு போகிறோம், அங்கே என்ன நடக்குது, அதுக்கான எக்கனாமிக்ஸ், அதுதான் ஒரு ப்ரைமரி ஃபேக்டர்.